கன்னியாகுமரியில் பிரைம் மினிஸ்டர் ரோட் ஷோ. இதில் என்னென்னா, பிரைம் மினிஸ்டர் ரோட் ஷோன்னு இல்லாமல் என்டிஏ அதிமுக கூட்டணியோட ரோட் ஷோ. தலைவர்கள் எல்லாமே கலந்துக்கிறாங்க. அண்ணாமலை, எடப்பாடி, நயினார் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. அன்புமணி அவர்கள் மட்டும் மிஸ்ஸிங் போல இருக்கு தெரியுதுன்னு. ஸோ மீது எல்லாருமே கலந்துக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட இது 2வது ரோட் ஷோ போக போகிறாரு. பிரதமரோட இந்த வருகை தமிழகத்தில் அரசியல் களத்தில் ஏதாவது சூடேறுமா? வழக்கம் போல் பெரிய அளவில் பிரச்சாரம் இல்லை. நம்ம குற்றச்சாட்டு அப்படியே தான் இருக்குது. ஆமாம், வேற என்ன, அது பெரிய அளவில் இருக்கும்ல. டிவிலையாவது விளம்பரம் கொடுக்கணுமா வேணாமாங்க? எங்கே திறந்தாலும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வழங்கட்டும்னு வருது. அதையும் நீங்கள் சொல்லிடுங்கண்ணே. நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் ஏன் இதுலேயே வந்து திட்டுறாங்க, என்ன நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, 3 விளம்பரம் அவரது விளம்பரம் வருதா? நான் என்ன பண்ண, கூகுள் கொடுக்குது, நமக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால் ஸ்டாலின் தொடரட்டும்ன்றது வந்து இந்த விளம்பரம் போட்டு அவங்களே கடுப்பேற்றினுக்கிறாங்க எல்லாரையும். அது ஒரு காரணமாக ஓட்டு குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி இது இப்போ நீ பிரதமர் வராரு அப்படின்னா நீங்கள் சொல்லி நம்ம சொல்லி ஏதாவது தெரியும். மற்றபடி எத்தனை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களில் பிரதமர் வருகிறார், இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க, ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. லோக்கல்லையாவது அங்கே கேபிள் டிவி விளம்பரத்தையாவது கொடுத்தீங்களா? அந்த நயினார் நாகேந்திரன் ஒருத்தர் இருக்கார், அந்த டீம் இருக்குது, அவங்களுக்கு ஒரு வார் ரூம் இருக்குது, அவங்க ஐடி விங் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணுது எனக்கு ஒன்றுமே தெரியல. டீலிமிட்டேஷன் பற்றி முதல்வர் அவ்வளோ பேசுகிறாரு. பாவம் சூர்யா உட்காந்து சண்டை போட்டு சூர்யா விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. எத்தனை சேனலில் போய் அவர் சொல்லுவார்? அண்ணாமலை பேசுகிறாரு, எத்தனை பேர் பேசுவார்? ஊர் எல்லாரும் பேசணுமா வேணாமா? இல்லை, இன்னொரு பக்கம்னா அண்ணாமலை என்றைக்கு அவர் வெளியே வந்தாரோ அவரை சுற்றியே மீடியா போக ஆரம்பிச்சிட்டு அவரோட பேச்சுமே வந்து ஸ்ட்ராங்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னன்னா, இவங்க ஊடகம் ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆமாம், ப்ரொவோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. அவர் அதில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துட்டார் லண்டன் போயிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் இது இல்லை. இப்போ நான் சொல்ல வருது, நயினார் போனாலும் வரும், இதே மீடியா வரும், கூப்பிட்டு பேசலாம், பண்ணலாம். அவங்க அதான் எங்கே போனாங்கன்னு கேட்குறாங்க. மற்றவர்கள்லாம் எங்கே போனாங்க? இந்த கேடி ராகவன் ஒருத்தர் இருந்தார், அவர் எங்கே போனார் தெரியல, காணும். அஸ்வத்தமன் அவர்களையும் காணும். அஸ்வத்தமன்லாம் நல்லா பேசக்கூடிய அவர். அதனால் இந்த மாதிரி தான் விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. பிரதமர் வந்திருக்காரு 2வது முறை நினைக்கிறேன், தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு. ஒரு சேனலில் போடுறான், முதல் முறையாக வருகிறார் அப்படின்னு. என்னடா யோசிச்சேன், இப்போ தானே வந்தார், வந்து டோஸ் விட்டார் எல்லாரும். நேற்று டோஸ் விட்டார், அப்படின்னா நல்லா விழுந்திருக்கு. இன்னும் ஒவ்வொரு தடவையும் டோஸ் விடுறதுக்கு இவங்க கற்றுக்கிறதுக்கா? நான் சில இதெல்லாம் சொல்லுவேன், ஒரு தடவை தான் ஒரு விஷயம் ஒரு டீம் மீட்டிங்கில் பேசணும். ஆமாம், அடுத்த தடவை என்ன டெவலப்மெண்ட்டை தான் பேசணும். ஒவ்வொரு தடவையும் கற்றுக்கிட்டு போகிறதுக்கு ஒரு நிர்வாகிகளோ மற்றவங்களோ இது கிடையாது. அது கீழே இருக்கிறவங்க தான் கற்றுக்கணும் பண்ணுறதெல்லாம். நிர்வாகி வந்துட்டுனா ஒன்ஸ் மிஸ் ஆகிறது யாராவது சுட்டி காமிச்சாங்கன்னா சரி பண்ணுறதை ஒரு தடவை தான் பேசணும்.